கண்டென்ட் மார்க்கெட்டிங் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஏன் வந்து இம்பார்ட்டன்ட்? யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்றது மூலமா என்ன பெனிஃபிட்? நம்ம ஏன் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்றோம்? கண்டென்ட்னா என்ன அப்படின்றத பத்தி யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக, அதாவது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, அந்த பொருளை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லணும் கஸ்டமர்கிட்ட. ஓகே, ஓகேங்களா? கண்டென்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஒரு பொருள் தேடி போகும்போது அதோட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் அதோட நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம கண்டென்ட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அவங்களோட இதுவும் அந்த பொருள் மேலே வந்து நம்ம அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஓகே, வெரி குட். வேற யாராவது சொல்றீங்களா? அருண்குமார், நீங்க சொல்றீங்களா? மேம், கண்டென்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோம், என்ன ப்ராடக்ட் பண்றோம், ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல வந்து கொடுக்கலாம். ஓகே. ஹலோ மேம், கேக்குதா? எஸ், சொல்லுங்க அருண்குமார். அதுதான் மேம், அது வந்து நம்ம வந்து ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். நம்ம பண்ற ப்ராடக்ட்டை பத்தி நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஸோ அதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஓகே, ஓகே. தனுஷ்ராஜு, நீங்க சொல்லுங்க. மேம், உங்களுக்கு என்ன புரிஞ்சது கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு? மேம் ஒரு 2 minutes மட்டும் டைம் கொடுங்க மேம், நான் சொல்றேன் மேம். 2 minutes வேணுமா? ஓகே. ஓகே மேம். நான் வந்து நேத்து நோட்ஸ்லாம் எடுத்திருந்தேன் மேம், அதான். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நானே சொல்லிடுறேன். ஓகே, கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது நம்ம இப்ப வந்து ஆன்லைன் மூலமா வந்து நம்ம பிசினஸ வந்து ப்ரமோட் பண்ண போறோம் இல்லையா? அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஸோ கண்டென்ட் எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட? நம்மளோட ப்ராடக்ட் நீட் இருக்கிறவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் இல்லையா ஆன்லைன்ல? ஸோ அதுக்கு வந்து கண்டென்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் இஸ் கிங். அந்த கண்டென்ட் மூலமா தான் நீங்க என்ன பண்றீங்க, என்ன ப்ராடக்ட் வந்து நீங்க செல் பண்றீங்க, இல்ல சர்வீஸ் பண்றீங்க, அதுல நீங்க எவ்வளவு எக்ஸ்பர்டைஸா இருக்கீங்க, இது எல்லாமே நீங்க வந்து ஆன்லைன்ல கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து கண்டென்ட் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? நீங்க என்ன கண்டென்ட் போடுறீங்க அப்படின்றத பார்த்துதான் அவங்க வந்து, ஓ, நீங்க எவ்வளவு எக்ஸ்பர்டைஸா இருக்கீங்க அந்த ஃபீல்ட்ல, நீங்க வந்து எவ்வளவு இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க அந்த கண்டென்ட். அந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும்? வேல்யூபிளா இருக்கணும். லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கணும் அந்த வேல்யூபிள் கண்டென்ட்ல. ரிலவெண்டா இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு ரிலவெண்டா இருக்கணும். பிளஸ் ஆடியன்ஸோட நீடுக்கும் வந்து அது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிலவெண்டா நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணணும். கன்சிஸ்டன்டா பண்ணணும். கன்சிஸ்டன்ட்னா நம்ம இப்போ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு ஆடியன்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ரிப்பீட்டடா வந்து கன்சிஸ்டன்டா வந்து நம்ம கண்டென்ட் கொடுத்து ஆடியன்ஸஸை வந்து அட்ராக்ட் பண்றோம். அது மூலமா வந்து வர ஆடியன்ஸை வந்து என்கேஜிங் கண்டென்ட் கண்டினியூஸா கொடுக்கறது மூலமா அவங்களை என்கேஜ் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. கண்டென்ட் வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கலாம், ஒரு வீடியோ ஃபார்மேட்ல இருக்கலாம், இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கலாம். ஆனா நம்ம வந்து கிளியரா வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றது தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இது வந்து சைமன் சினேக்கோட கான்செப்ட். நேத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஒய் அப்படின்ற கொஸ்டின்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அதாவது
நம்ம என்ன பண்றோம், எதுக்காக பண்றோம், அதுக்கப்புறம் ஒய்ன்ற ஆப்ஷன் வந்து நிறைய பிசினஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாட் வி ஆர் டூயிங், ஹவு வி ஆர் டூயிங், அதுக்கப்புறம் ஒய் வி ஆர் டூயிங் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் அப்படின்ற வேல தான் வந்து பிசினஸஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணிப்பாங்க. ஆனா சைமன் சினேக் என்ன சொல்றாருன்னா, ஒய் அப்படின்ற ஆப்ஷன்ல இருந்து வந்த பிசினஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒய் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்த பிசினஸ் ஹவு அதை எப்படி பண்ண போறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்த பிசினஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் சைமன் சினேக்கோட கோல்டன் சர்க்கிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய பார்த்தோம். என்ன எப்படி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும், அதை ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சர்ச் இன்ஜின்ல கொண்டு வரணும், நிறைய கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதுல இன்புட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணும். பப்ளிஷ் பண்ணிட்டு அவ்வளவுதான் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம்னு இருக்கக்கூடாது. பப்ளிஷ் பண்ண கண்டென்ட் வந்து நிறைய ஆடியன்ஸ் எப்படி எல்லாம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ப்ரமோட் பண்ணும். எந்த மாதிரி எல்லாம் ஆடியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ணி நிறைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணணும். அதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட சர்க்கிள் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பேசுனது. டெக்ஸ்ட் ப்ரமோஷன், வீடியோ ப்ரமோஷனாகவும் இருக்கலாம், வெபினாராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபியா கூட இருக்கலாம். அது என்ன அப்படின்றத வந்து எந்த ஏரியால வந்து நம்ம வந்து ஸ்பெஷலைஸ் பண்றோமோ அது பேஸ்டா வந்து நம்ம பண்ணலாம். இப்ப நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயரா நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, நான் கண்டென்ட் மார்க்கெட்டா ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏதாவது ஒரு ஏரியால வந்து நீங்க ஸ்பெஷலைஸ்டா உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு போகலாம். டெக்ஸ்ட் ப்ரமோஷன்னா நீங்க கண்டென்ட் ரைட்டரா போகலாம். நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட் பண்ணலாம். இல்ல நான் யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோ ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீடியோ மாதிரி ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ப்ரொமோஷன்ல போகலாம். வெபினார் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங்லயே. ஸோ உங்களுக்கு எந்த ஏரியா வந்து நல்லா வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவை பிக்கப் பண்ணிட்டு நீங்க வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல போகலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பர்சோனாஸ் அண்ட் கண்டென்ட் மேப்ஸ் பத்தி பார்த்தோம். அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்றது மூலமா எப்படி எல்லாம் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம், நிறைய டெஸ்டிமோனியல்ஸ், நம்மளோட பாசிட்டிவ் ட்வீட்ஸ் மூலமா, கேஸ் ஸ்டடிஸ் கொடுக்கறது மூலமா ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம் நம்ம ஆடியன்சஸ் கிட்ட, அதை பத்தி பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த சேல்ஸ் ஃபனல்ல, மார்க்கெட்டிங் ஃபனல்ல வச்சு அவேர்னஸ் ஸ்டேஜ் இந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்கணும் பீப்புள் கிட்ட. இப்போ நீங்க ஓரளவுக்கு நிறைய ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற ஸ்டேஜ்ல வந்து கன்சிடர் பண்ண வைக்கணும் அந்த ஆடியன்ஸ், உங்க ப்ராடக்ட்டை பத்தி கன்சிடர் பண்ண வைக்கணும். அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு இ-புக்காவோ ஒரு வெபினாராவோ இல்ல ஒரு டெம்ப்ளேட் மாதிரியோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ கன்சிடரேஷன் பண்ண ஆடியன்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பா டெசிஷன் ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஒரு ஹவு டு யூஸ் கைடு அந்த மாதிரி, இல்ல ப்ராடக்ட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி, பர்ச்சேசிங் கைடு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, கம்பேரிசன் சார்ட், காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்து உங்களோட ப்ராடக்ட் எப்படி வந்து பெஸ்டா இருக்கு கம்பேரிங் டு காம்படிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஆடியன்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி உங்களோட கன்வர்ஷன் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டுட்டு வரலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். ட்ரஸ்ட் எப்படி பில்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும் நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட. நல்ல எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கறது மூலமா வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு டெசிஷனுக்கு வருவாங்க. அப்ப வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்து அவங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் மேல இருக்கிற புரிதல் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது அவங்க கன்ஃபார்மா வந்து கஸ்டமர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எஜுகேஷனல் கண்டென்ட் நல்லா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய கண்டென்ட், நிறைய புதுசா வர்ற நியூ டெக்னாலஜி பேஸ்டா வர்றதை வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ரிலேட்டடா வந்து ரிலவெண்டா வந்து நீங்க கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படியெல்லாம் வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ற மாதிரி எப்படி கண்டென்ட் பண்றது,
அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் கண்டென்ட், ஹவு டு கைடு, அந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி பப்ளிஷ் பண்றது மூலமா, இல்ல ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் கண்டென்ட்டா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு பேசணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கோகோ கோலாவோட எக்ஸாம்பிளும் லேஸோட எக்ஸாம்பிளும் பார்த்தோம். ஓகே, அந்த 2 கேம்பெயின்ல வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதர் பீப்புள்ஸ் கண்டென்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம எத்திக்கலா இருக்கணும். சப்போஸ் அவங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல சொல்லியிருந்தாங்கன்னா அது சிம்பிளா பீப்புளுக்கு புரியுற மாதிரி எடுத்துட்டு கொண்டு போகணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ கண்டென்ட் வந்து பெஸ்ட் கண்டென்ட், அதாவது ஒரு கன்வர்ஷன் கண்டென்ட் நம்ம பண்றோம், அதாவது நம்ம ஒரு பிசினஸுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு எமோஷனல் டச்சோட இருக்கணும். அதுல வந்து ஒரு அர்ஜென்சி இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ரிலவெண்ட், கிளாரிட்டி, உங்களால முடிஞ்ச டெஸ்டிமோனியல்ஸ், ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ். டெஸ்டிமோனி அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை கூட நீங்க வந்து உங்களோட கண்டென்ட்ல ஆட் பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணும்போது கால் டு ஆக்ஷன் அப்படின்றத வந்து நீங்க பண்ணணும். கால் டு ஆக்ஷன்னா அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த கண்டென்ட் ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க இங்க சொல்லிடணும். அதுதான் வந்து கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஆசம் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட் வந்து காப்பி பேஸ்டடா இருக்கக்கூடாது, இல்ல ஏஐ ஜென்ரேட்டடா இருக்கக்கூடாது. இட் சுட் பி அன் ஒரிஜினல் கண்டென்ட். ஓகேங்களா? நீங்க வந்து கிரியேட் பண்ண கண்டென்ட்டா இருக்கணும். ஸ்ட்ராங் ஹெட்லைன்ஸ் கொடுக்கணும். அந்த ஹெட்லைனை பார்த்தாலே அவங்க வந்து இப்போதே அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்லைன்ஸ் கொடுக்கணும். பிளஸ் அவங்க சர்ச் பண்ற கீவேர்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கணும் நீங்க ஹெட்லைன்ஸ்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷனபிள், அந்த கண்டென்ட் அவங்கள என்கேஜ் பண்ற மாதிரி கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணும். அந்த கண்டென்ட் முடிக்கும் போது அவங்க அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதையும் நீங்க சொல்லியிருக்கணும். ஸோ அதன் மூலமா வந்து அவங்க கண்டிப்பா வந்து அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகே, அவங்களோட ப்ராப்ளம்ஸுக்கு நீங்க ஒரு ஆன்சர்ஸா கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீட் இருக்கும்போது தான் அவங்க வந்து உங்க ப்ராடக்டையோ சர்வீஸையோ அவங்க தேட போறாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா வந்து நீங்க கொடுக்குற கண்டென்ட்ல வந்து அவங்களுடைய ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து பீப்புள் வந்து கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ ஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இமேஜஸ், வீடியோஸ், இந்த மாதிரி கூட நீங்க உங்களோட கண்டென்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணி பெட்டர் வேல வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களோட கண்டென்ட் வந்து வளவளன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாவும் பாயிண்டடாவும் இருக்கணும். ஓகே, ஸோ நிறைய ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க உங்க கண்டென்ட்டை. உங்களோட வெப்சைட் நீங்க ஒன்று கிரியேட் பண்றீங்கன்னா அதுல வந்து பிளாக்ஸ் அப்படின்றத வந்து அவங்க அதுக்காக தான் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ்ல வரணும் அப்படின்றதுக்கு பிளாக் அப்படின்ற ஒரு இது வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுல நீங்க நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஈஸியா வந்து பீப்புள் கிட்ட வந்து சர்ச் இன்ஜின் மூலமா நீங்க ரீச் பண்ண முடியும். ஸோ பையர் பர்சோனா, இது வந்து நம்ம 2-3 நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பையர் பர்சோனா அப்படின்றது நத்திங் பட் டார்கெட் ஆடியன்ஸ் பர்சோனா தான். ஸோ ஸ்டோரி டெல்லிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல. ஸோ நீங்க ஒரு பிளாக் எழுதுறீங்கனாலோ இல்ல ஒரு வீடியோ சொல்றீங்கனாலோ அதுல ஒரு ஸ்டோரியை வச்சு சொன்னீங்கன்னா பீப்புள் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நீங்க சொல்ற ஸ்டோரி வந்து கிளியரா இருக்கணும், பிளஸ் என்கேஜிங்காகவும் இருக்கணும். ஸோ அதுல வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுக்கிறது மூலமா, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டிஸ் பில்ட் பண்ற மூலமா டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்ப டெக்னாலஜி பிளாக் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் பண்ணலாம், இன்ஃபோகிராபிக்ஸ் அந்த மாதிரி பண்றது மூலமா வந்து உங்களோட கண்டென்ட்டோட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் B2B பிசினஸ், ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ் சைட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா?
சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுங்களா கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல? ஏதாச்சும் புரியல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? நோ மேம். நோ மேம். ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா இல்ல ஓகேவா, புரியுதுங்களா? ஓகே தான் மேம், புரியுது. ஓகே தான் மேம். சப்போஸ் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தா நீங்க முன்னாடியே சொல்லிடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெப்சைட்டை பத்தி பார்ப்போம். ஸோ வெப்சைட்லயும் நீங்க நிறைய கண்டென்ட் கொடுக்க போறீங்க, ஓகேவா? ஸோ வெப்சைட்ல இப்ப நீங்க எதுக்காக நம்மளுக்கு வந்து வெப்சைட் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வெப்சைட்ல தான் மேம் இப்ப எல்லாருமே கூகுள்ல தான் போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க மோஸ்ட்லி. சோ ஓகே. நமக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா சோ நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளோட பிளாக் அதுல போடலாம். ஸோ அதுல வந்து நம்மளோட சர்வீசஸ், அதுக்கப்புறம் நம்மளோட அபவுட்டஸ், நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லா இதுமே நம்ம வந்து எஸ்இஓல பண்ணலாம். ஸோ அதுதான் மெயினா வந்து வெப்சைட் தான் வந்து ஒரு பிசினஸ்க்கு வந்து பேஸ். ஓகே. சதீஷ் சார் நீங்க சொல்லுங்க, வெப்சைட் ஏன் தேவைப்படுது நமக்கு? சார் இருக்கீங்களா சதீஷ் சார்? இருக்கம்மா, கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஆக்சுவலி வெப்சைட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன்ல நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு ஷாப் மாதிரி. ஸோ ஓகே. ஆன்லைன்ல ஒரு ஸ்டோர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதுதான் மெயினான ஒரு ரீசன் வெப்சைட் வேணுன்றதுக்கு. ஏன்னா நம்ம நார்மலா ஆஃபீஸ் வச்சு நம்ம நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஸ் யூஸ்வல் நார்மலா தான் இருக்கும். நம்ம ஆன்லைன்ல நம்மளுக்குன்னு ஒரு இது வேணும் அப்படின்னா அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெப்சைட்ன்றது. ஓகே. நீங்க சொல்லுங்க தனுஷ் ராஜு, வெப்சைட் எதுக்கு நமக்கு வேணும்? மேம் சொல்லுங்க, வெப்சைட் நமக்கு எதுக்காக நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றோம்? மேம் மேம் வெப்சைட் வந்து இப்போ நெட்ல வந்து சர்ச் பண்றதுக்கு எதுக்காச்சும் வந்து மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வந்து அந்த வெப்சைட்ல வந்து போட்டா அந்த மீனிங் தெரியும் மேம். ஓகே. அதுக்கு கூகுள் சர்ச் தான் இருக்கே, விக்கிபீடியா இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம எதுக்கு வெப்சைட் ஆரம்பிக்கணும்? அதுக்கு தான் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கே ஆல்ரெடி. நிறைய வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? மேம் இந்த மாதிரி இண்டிவிஜுவல்லாம் வந்து பிஸ்னஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் மேம். அதான் தனியா இருந்து. ஓகே. வெப்சைட் இப்ப எதுக்கு பண்றோம்னா, இப்ப நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறோம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டோம், ஓகேவா? சோ நமக்கு ஒரு ஆன்லைன் பிரசன்ஸ் வேணும். நம்ம வந்து ஒரு ஆன்லைன் பிரசன்ஸுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்லைன்ல கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம வீடியோ வந்து போட்டு வந்து பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்றோமா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகணும் இல்லையா? அவங்க வீடியோ பார்த்துட்டு டைரக்டா வந்து நம்ம பிசிக்கல் ஸ்டோருக்கு வர முடியாது. பீப்புள் வந்து சம்டைம்ஸ் கால் கூட கொடுக்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் டீட்டெயிலா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவங்க ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகுற இடம் என்ன அப்படின்னா வெப்சைட் தான், நம்மளோட பிசினஸ் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுமா. தெரியுது மேம். ஓகே, ஒரு ஸ்மால் வீடியோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெப்சைட். Maybe you're thinking about having your first one made, or maybe you just need a new, better one.
In any case, you should know at least some of the basics about web design. And no worries, it will only take 3 minutes. First of all, let's face it, the website is the core of your online marketing activities. If you look at all the marketing channels and techniques, what they actually do is bring visitors to your website. And the main purpose of a website is turning these visitors into customers. In marketing terms, this is called conversion. A bad website will basically cause you to waste money on other marketing methods because you don't need more visitors if you can't turn them into customers. So the better your website is, the more visitors are converted into your customers. And it doesn't really matter whether you sell consumer products online, provide local services, or build houses. Analysis. The first step is always about information gathering, identifying things like the website purpose, goals, and target audience. Phase 2, planning. A plan includes a definition of the sitemap, structure, and technologies that we're about to use. Phase 3, design. Not only do we focus on wireframe models and their visual style at this stage, but also on the usability of the user interface for the best possible user experience. Phase 4, content. A very important part of the process is choosing the right text, photos, or videos, all optimized not only for your visitors, but also for search engines. Phase 5, development. Here, you actually create the website using the hypertext markup language and cascading style sheets with some help from databases and other technologies as well. If needed, our websites can be made accessible to mobile devices too. Phase 6, testing. We test all the technical features like coded scripts, compatibility with major browsers, and we also ask ourselves if the website really fulfills its purpose. Phase 7, deployment. After we launch the site, our job is definitely not done yet. We always monitor what's happening after the start, enabling us to fix any possible deficiencies. And if you want, we can also manage the future maintenance and updates for you. ஓகே, புரிஞ்சுதுங்களா என்ன சொல்ல வராங்கன்னு? இல்லையம்மா, கொஞ்சம் ஃபாஸ்டா வீடியோ ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நீங்க ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் பண்றீங்க, இல்ல ஒரு பேப்பர் கிளிக் பண்றீங்க, அதாவது சர்ச் ஆட் கொடுக்குறீங்க, இல்ல வந்து ஒரு எஸ்இஓ பேஸ்டா ஒரு கண்டென்ட் ரெடி பண்றீங்க. என்ன பண்ணாலும் கடைசியா அவங்க ரீச் ஆகுற இடம் வந்து வெப்சைட் தான். ஓகேங்களா? சோ அந்த வெப்சைட் மூலமா தான் பீப்புள் வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கஸ்டமர்ஸா மாறி வருவாங்க. சோ வெப்சைட் அப்படின்றது ஆன்லைன் பிரசன்ஸ். நீங்க வந்து ஆன்லைன்ல டிஜிட்டலா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆன்லைன் பிரசன்ஸ் அப்படின்றது நீங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே பெட்டர். பிகாஸ் அது மூலமா வந்து பீப்புள் வந்து ஈஸியா கன்வெர்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம கிரியேட் பண்ற வெப்சைட் எப்படி இருக்கணும்னா, பீப்புளுக்கு வந்து பீப்புள் ஆன்லைன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பீப்புள் வந்து லேப்டாப்ல தான் இருப்பாங்க, இல்ல ஒரு டெஸ்க்டாப் வச்சுதான் அவங்க ஆன்லைன்ல இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. அவங்க எய்தர் வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு டேப் யூஸ் பண்ணலாம். எனிவே அவங்க வந்து இன்டர்நெட்குள்ள வரலாம் இல்லையா? சோ வந்து நம்ம கிரியேட் பண்ற வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கணும். ரெஸ்பான்சிவ் அப்படின்னா, இப்ப நீங்க லேப்டாப்ல பார்த்துட்டு அதே வெப்சைட்டை போன்ல பாத்தீங்கன்னா அது வந்து அந்த டிசைனே அப்படியே மாறி இருக்கும். அப்படி மாறி இருந்துச்சுன்னா அது வந்து நான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ரெஸ்பான்சிவ் அதனால ரெஸ்பான்சிவ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். ரெஸ்பான்சிவ் வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க லேப்டாப்ல எப்படி பாக்குறீங்களோ அது அப்படியே வந்து மினிமைஸ் ஆகி உங்க போன் டிவைஸ் இல்ல ஒரு டேப் டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கேத்த மாதிரி அது வந்து ஸ்ட்ரக்சர் ஆகி கிளியரா வந்துரும். இப்ப இங்க இமேஜஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, யுவர் கம்பெனி அப்படின்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது வந்து சிஸ்டம்ல தெரியும் போதும் ப்ராப்பரா தான் தெரியுது, டேப்ல தெரியும் போதும் அது அப்படியே மினிமைஸ் ஆகி நல்லா தெரியுது, போன்ல பார்க்கும் போதும் இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் ஆகி போன் சைஸுக்கு ஏத்த மாதிரி தெரியுது இல்லையா? அதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் வெப்சைட் கிரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம கிரியேட் பண்ற வெப்சைட்டும் இந்த மாதிரி ரெஸ்பான்சிவா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா என்னென்ன இருக்கணும், உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
ஒரு வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன இருக்கும்? இப்ப நம்ம எதுக்காக அந்த இத சர்ச் பண்ணி பார்த்திருக்கோமோ, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அதுல இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்ப நம்ம எதுக்கு ஓகே ஐ திங்க் சொல்லுங்க. எஸ் மேம். அதுதான். இப்ப நம்ம எதுக்காக இப்போ ஒரு சைட்ல போய் சர்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அதுல போய் சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து எஃபோர்ட் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது சும்மா இல்ல. ஸோ அது பார்க்குறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஆர்கனைசேஷனே பார்க்கோம் அப்படின்னா, அதுல வந்து அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுல இருக்கணும். நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆயி, நமக்கு அது புரிஞ்சு நம்ம அதனால கன்வெர்ட் ஆகுற அளவுக்கு நம்ம அதுல வந்து ஒரு டீட்டெயில்ஸ் இருந்தா தான், அது வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். அதுல நெறைய பிளாக்ஸ் இருக்கணும். அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். அவங்க எப்ப வந்து இந்த மாரி ஒரு இது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருந்துச்சுன்னா, சர்ச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு ஹோம் பேஜ் இருக்கணும் இல்லையா? ஹோம் எஸ். பேஜ்ல வந்து உங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன் இல்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்ப ஆரம்பிச்சது, எதனால வந்து நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹோம் பேஜ்ல இருக்கும். அதுக்கப்புறம் அபவுட் அஸ் பேஜ்ல வந்து எந்த மாதிரியான டீம் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணி அத பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பத்தி எல்லாம் இருக்கும். ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க வந்து சர்வீசஸ் குடுக்குறீங்கன்னா என்னென்ன சர்வீசஸ் குடுக்குறீங்க, அந்த சர்வீஸ்ல வந்து நீங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி குடுக்குறீங்க. இப்ப நீங்க ப்ராடக்ட் விக்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? சோ பிளாக் பேஜ் அப்படின்னா நீங்க வந்து ஃபர்தரா அந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பீப்புளுக்கு வரலாம். சோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனலா வந்து ஏதாவது ஒரு ஆர்டிகிளோ இல்ல பிளாக்ஸோ நீங்க நிறைய வந்து எழுதி அதுல வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸா நீங்க கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப சப்போஸ் நீங்க வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி டெவலப் பண்றீங்க, நான் வந்து ஆன்லைன்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஷாப் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் சர்வீசஸ்க்கு பதிலா நீங்க வந்து ஷாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை போட்டுக்கலாம். ஸோ ஷாப்புக்குள்ள போனாங்கன்னா அவங்க அங்கேயே போய் அவங்களோட ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணி கார்ட்ல ஆட் பண்ணி அவங்க அங்கேயே வந்து பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி கூட வெப்சைட்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வெப்சைட்ஸ் டெவலப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி வெப்சைட் வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட் டிசைன் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம பில்ட் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த வெப்சைட் டிசைன் வந்து ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க வெப்சைட் பில்டர் எடுத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அதுலயே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன் சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஸோ இதை வச்சு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து நான் வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்றது அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களோட வெப்சைட் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும். ஓகே. இப்ப நான் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்றேன் அப்படின்னா பீப்புள் வந்து ஷாப் பண்றாங்க அப்படின்னா அது கார்ட்ல ஆட் ஆகி கரெக்டா வந்து நமக்கு வந்து அது வந்து ரீச் ஆகுதா, அவங்க கேட்ட ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரிய வருதா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி டீபக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட் த எண்ட் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணமோ அதெல்லாமே இன்டர்நெட் மூலமா லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து சிஎம்எஸ் அப்படின்றது என்னன்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா இப்ப நம்ம வெப்சைட்ல நிறைய கிரியேட் பண்ண போறோம் இல்லையா, ஒரு நிறைய கண்டென்ட் போட போறோம், இமேஜஸ் போட போறோம், வீடியோஸ் கூட ஆட் பண்ணுவோம் இல்லையா நம்ம வெப்சைட்ல. ஸோ அதெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா. இப்ப நம்ம ஒரு நிறைய ஃபைல் கிரியேட் பண்றோம்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கொண்டு போய் போறோம் இப்ப கம்ப்யூட்டர்ல. அப்படிதானே பண்றோம். ஸோ அப்படி பண்ற மாதிரி இப்ப நம்ம ஆன்லைன்ல இருந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம், அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அகெயின் ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கணும்.
நம்மளோட பிசினஸ் என்ன, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த மார்க்கெட்டிங் வந்து பெஸ்டா வந்து டார்கெட் பண்ண முடியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் நான் ஒரு தடவை கடகடன்னு சொல்றேன். பர்சனல் வெப்சைட் அப்படின்றது வந்து நீங்க ஒரு பர்சனா வந்து உங்களோட ஓனா நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பீப்புளுக்கு. ஒரு கமர்ஷியல் பர்பஸா இல்லாம உங்களோட பர்சனல் பர்பஸுக்காக நீங்க ஒரு வெப்சைட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா பர்சனல் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து பீப்புள் வந்து நிறைய வந்து அங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெப்சைட்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோசியல் ஷேரிங் வெப்சைட். அங்க வந்து யார் வேணா அவங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சோசியல் ஷேரிங் வெப்சைட் அப்படிங்கிறது. இல்ல நீங்க வந்து பிளாக் வெப்சைட்டா ஆரம்பிக்கலாம். பிளாக் வெப்சைட்னா இப்ப நீங்க வந்து டிராவல்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, நான் டிராவலை பத்தி நிறைய பிளாக்ஸ் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாக் வெப்சைட் ஆரம்பிச்சு அதுல போய் நீங்க வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் டிராவல் பண்ணீங்க, அதை பத்தி நிறைய நீங்க எழுதி அதை கூட நீங்க ஒரு வெப்சைட்டா பில்ட் பண்ணலாம். டிஜிட்டல் கம்யூனிட்டி வெப்சைட் அப்படின்னா ஸோ இங்க வந்து குவாரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க வந்து ஒரு கம்யூனிட்டியா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட் வந்து டிஜிட்டல் கம்யூனிட்டி வெப்சைட். ஸோ புக்கிங் வெப்சைட் அப்படின்றது வந்து பஸ், டிராவல், ட்ரெயின் இந்த மாதிரி நிறைய டிராவல் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த புக்கிங் வெப்சைட்டை வந்து ஈவன் மூவிஸ் டிக்கெட்டுக்கெல்லாம் கூட அவங்க வந்து புக்கிங் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. டைரக்டரி வெப்சைட் அப்படின்றது வந்து அதுல வந்து நீங்க நிறைய கம்பெனிஸோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆன்லைன்ல இருக்கிற நிறைய பீப்புள் பத்தி டைரக்டரி வெப்சைட்ல வந்து நீங்க போய் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் டயல், ஆல் டாப் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மார்க்கெட்டிங் வெப்சைட் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் வெப்சைட்ன்றது வந்து நீங்க வந்து ஏதாவது மார்க்கெட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் வந்து இங்க ஜிஎஸ்எம் அரீனா அப்படின்னு போட்டுருவாங்க. இன்ஃபர்மேஷனல் வெப்சைட், விக்கிபீடியா எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷனல் வெப்சைட். நம்ம வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வந்து விக்கிபீடியா தான். ஸோ அந்த மாதிரி வெப்சைட் போகலாம். இ காமர்ஸ் வெப்சைட்னா ஷாப்பிங் வெப்சைட். நீங்க வந்து ஆன்லைன்லயே செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இ காமர்ஸ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரி பேஸ்டு, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஆரம்பிப்பாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரி வெப்சைட். B2B வெப்சைட் அப்படிங்கிறது வந்து பிசினஸ் டு பிசினஸ் வெப்சைட். இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் வந்து நிறைய பேருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பிசினஸ். ஸோ நான் என்னோட பிசினஸை வந்து நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு பிசினஸுக்காக வந்து பண்ணி கொடுக்கும் போது அது வந்து B2B பிசினஸ் அப்படின்னு சொல்றோம். B2B பிசினஸ் வெப்சைட் அப்படின்றது அந்த மாதிரி பர்பஸுக்காக பண்றது. ஸோ நம்மளோட பிரைமரி கோல் என்னவா இருக்கும் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறது அப்படின்னா நியூ கஸ்டமர்ஸை கொண்டு வரும். ஓகே, நிறைய பேரை ரீச் பண்ணி அதுல இருந்து நம்ம நியூ கஸ்டமர்ஸை நம்மளோட பிசினஸுக்கு வந்து கொண்டு வரணும். விசிட்டர்ஸ் ஜஸ்ட் வந்து வெப்சைட்டை பாக்குறவங்கள ப்ராடக்டை ப்ரிஃபர் பண்ண கன்சிடர் பண்ண வச்சு அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் அப்படின்னா நம்மளோட கஸ்டமர்ஸா மாத்தணும் அப்படின்றதுதான் பிரைமரி கோல். ஓகே, இருக்கிற கஸ்டமர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் புக்கிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், அவங்க வந்து ரீச் ஆகுற பேஜ் வந்து நம்மளோட லேண்டிங் பேஜ், அதாவது நம்மளோட வெப்சைட்டா இருக்கணும். ஸோ அதுதான் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்க வெப்சைட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம ப்ராடக்டை கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ கன்சிடர் பண்றதுனாலதான் வந்து அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட் வரைக்கும் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அது மூலமா வந்து நம்ம நிறைய ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணணும்னா 2 ways இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து நீங்களாவே வந்து ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி அவுட் சோர்ஸ் பண்ணி வெளியே வந்து நீங்க கொடுத்து எனக்கு வெப்சைட் மட்டும் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம்.
ஓகே. சோ நீங்க வந்து எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறீங்க? இப்ப நான் வந்து என்னோட பிசினஸ்க்கு மட்டும் தான் ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து உங்களோட பிசினஸ் வந்து ஸ்மால் பிசினஸா இருந்தா கண்டிப்பா அதனோட காஸ்ட் கம்மியா இருக்க போகுது. உங்களோட பிசினஸ் ரொம்ப பெரிய பிசினஸ் நான் வந்து ஒரு 4, 5 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து பெருசா இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வந்து மாறும். ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து ஹோஸ்டிங் அப்படிங்கிறது. ஹோஸ்டிங்ன்றது வந்து நீங்க வந்து சர்வர்ல வந்து ஆன்லைனா லைவா உங்களோட வெப்சைட்டை கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்றதா இந்த ஹோஸ்டிங் அப்படின்றது. ஹோஸ்டிங் அப்படின்றத நீங்க எடுத்தாதான் உங்களோட வெப்சைட்டை நீங்க லைவா கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் டொமைன் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோஸ்டிங்கும் டொமைனும். ஓகேங்களா? சோ நீங்க வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணா இது ரெண்டுமே நீங்க வந்து உங்களோட காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு. மத்தபடி நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் பில்ட் பண்றதுக்கான விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலா வந்து நீங்க வந்து ஒரு காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் 2 ரீசனுக்காக மட்டும் நீங்க காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ வெப்சைட் வந்து எப்படி பிளான் பண்றது அப்படின்னா, வெப்சைட் வந்து நிறைய வெப்சைட் பில்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்காங்க. ஓகேங்களா? சோ நிறைய இந்த www.wix.com அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா இந்த பேஜ்ல, அதுவும் ஒரு வெப்சைட் பில்டர் தான். இந்த வெப்சைட்ல கூட நீங்க போய் வெப்சைட் பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்பிளா HTML தெரியுங்களா யாருக்காவதுங்க? HTMLன்றது ஒரு ப்ரோக்ராமிங் தான். சோ அது வந்து இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதுதான் HTML அப்படின்ற ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு HTML யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து சிம்பிளா வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். அத வந்து ட்ரீம் வீவர் அப்படின்ற ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. HTML கோட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இப்ப வேர்ட்பிரஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அதெல்லாம் வந்து ஒரு அதை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இங்க வந்து உல்ஃப் சிஎம்எஸ், பர்ச், ஜிம்ப்ளட் சிஎம்எஸ், பேஜ் லைன் சர்ரியல், மேக் சிம்பிள், கசி சிஎம்எஸ், சிம்பிள் சிஎம்எஸ் அண்ட் கெட் சிம்பிள் இதெல்லாம் ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம். ஓகேங்களா? சோ அட்வான்ஸ்டு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் சோர்ஸ் வந்து வேர்ட்பிரஸ், ட்ரூபல், ஜூம்லா, எக்ஸ்பிரஷன் இன்ஜின், டெக்ஸ்ட் பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நியர்லி நம்ம இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா நியர்லி 40% ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து வேர்ட்பிரஸ்ல தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நியர்லி 40% ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து வேர்ட்பிரஸ்ல தான் கிரியேட் பண்ணாங்க. இப்ப நீங்க ஒரு 10 வெப்சைட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 4 வெப்சைட் அட்லீஸ்ட் 4 வெப்சைட் வேர்ட்பிரஸ்ல தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலரான கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறது. ஸோ இனிஷியலா வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கோடிங் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் நல்லா இருக்கணும். அதை பத்தி உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து டைம் கன்சியூமிங்காகவும் இருந்துச்சு. ப்ரோக்ராமிங் தெரிஞ்சு அதனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருந்தது. ஆனா இப்ப வந்து நிறையவே மாறிடுச்சு. நீங்க ரெஸ்பான்சிவ் டிசைனை சிம்பிளி கிளிக் அண்ட் டிராக் மூலமா டிராக் அண்ட் ட்ராப் மூலமாவே நீங்க வந்து உங்களோட வெப்சைட்ஸை வந்து பில்ட் பண்ண முடியும். அதுவும் ரெஸ்பான்சிவ் டிசைனை வந்து நீங்க வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் சொல்றாங்க ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்டிங். எனக்கு யாராவது சொல்ல முடியுமா ரெஸ்பான்சிவ் டிசைன்னா என்ன அப்படின்னு? கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சொன்னேன் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னா என்னன்னு.
ரெஸ்பான்சிவ் டிசைன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுங்கம்மா. ரெஸ்பான்சிவ் ஆமா வெப்சைட் அப்படின்றது ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா அதாவது நீங்க சொன்னீங்களா, அதாவது லேப்டாப்லயும் டேப்லயும் எதுல ஓபன் பண்ணாலும் சிமிலரா ஒரே மாதிரி தெரியுது தான் வந்து இந்த ரெஸ்பான்சிவ் வெப்சைட். கரெக்ட் சார். ஸோ இப்போ நீங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னாலும் அந்த வெப்சைட் வந்து கிளியரா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஓவர்லேப் ஆகக்கூடாது. உங்களோட டெக்ஸ்ட் இப்போ நான் வந்து என்னோட சைஸ் மினிமைஸ் ஆயிடுச்சு டேபுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றனால உங்களோட டெக்ஸ்ட் வந்து இமேஜ் கூட ஓவர்லேப் ஆகுறது, இல்லை உங்களோட டிசைனே வந்து ஓவர்லேப் ஆகி தெரியறது, அந்த மாதிரி இல்லாம அந்த டிசைன் என்ன ஆகும்னா லேப்டாப் சைஸுக்கு மாறிக்கும். நீங்க டேப் எடுத்து அதுல உங்க வெப்சைட் ஓபன் எடுத்தீங்கன்னா அந்த டேப் சைஸ்ல வந்து அந்த ரெஸ்பான்சிவ் அந்த டிசைன் வந்து அதுக்கேத்த மாதிரி தெரியும். அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி ஓவர்லேப் ஆகாம கிளியரா வந்து உங்களுக்கு தெரியும். போன் எடுத்தீங்கன்னா அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் டிசைன் எதுவுமே ஓவர்லேப் ஆகாம கிளியரா வந்து உங்களுக்கு தெரியும். அதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படிங்கிறது. Responsive design is a method of building websites with the use of advanced code to automatically resize, reposition, show and hide content according to the screen size of the user. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைனை வந்து சிம்பிளா வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்காக வந்து நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எல்லாம் எதுவும் எடுக்க வேண்டியது இல்லை. பிகாஸ் இவங்க அட்வான்ஸ்டு கோட் அப்படின்னு சொன்னாலும் நீங்க பயப்பட வேண்டாம். எல்லா கோடிங்குமே ஆல்ரெடி வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல இருக்கு. நீங்க அதை வந்து சிம்பிளி டிராக் அண்ட் ட்ராப் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேர்டு பர்ஸ்ன்றது அவங்களோட இதுங்களாமா? அது கூகுள்ல சர்ச் பண்ணா வருங்களா அது? இல்ல வேர்ட்பிரஸ். ஆமாங்க சார். வேர்ட்பிரஸ் www.wordpress.com அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். WORD wordpress.comங்களா? ஆமா, இங்க இருக்க பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே ஓகே. சோ அத பத்தி பிராக்டிகலா பாப்போம். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பிராக்டிகலா எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஹோஸ்டிங் அப்படின்றது என்னன்னா சர்வர் மாதிரி ஒர்க் பண்ணும். இப்போ ஆன்லைன் சர்வர் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் வச்சு 24/7 வந்து பண்ண முடியாது. பண்ணணும்னா அதுக்கு வந்து தனியாக எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அதை வந்து ஆன்லைன்லாவே ஒரு பிஸ்னஸாவே பண்றாங்க. ஹோஸ்டிங் அப்படின்ற பிஸ்னஸாவே பண்றாங்க. இந்த பிசினஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வெப்சைட்ஸுக்கான என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கோ, நம்ம புதுசா என்னென்ன ஆட் பண்றோம் அதனோட ஃபைல் எல்லாமே வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த சர்வர்ல. ஓகேங்களா? இட் இஸ் த சர்வர் ரெக்வயர்ட் டு வியூ வெப்சைட் ஆன் வெப் பேஜஸ். நீங்க வெப்சைட்டை வந்து உங்களோட இன்டர்நெட்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹோஸ்டிங் சர்வீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க ஹோஸ்டிங் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணும், 1 செகண்ட், யாரோ மிஸ் பண்ணிருக்காங்க. வியூ லாபி. ஸோ என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? ஓகே. இப்போ ஹோஸ்டிங் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அது வந்து ஒரு சர்வர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு 24/7 உங்களோட வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து இன்டர்நெட்ல உங்களோட வெப் பேஜ் நீங்க கிரியேட் பண்ற வெப்சைட் வந்து எல்லாத்துக்குமே விசிபிளா இருக்கணும்னா அதுக்கு வந்து இந்த ஹோஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஹோஸ்டிங்கை பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும்னா அதனோட செக்யூரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து
அதனோட லொகேஷன் எந்த மாதிரியான லொகேஷன்ல வந்து அவங்க கொடுக்குறாங்க அந்த ஹோஸ்டிங் அப்படின்றது பார்க்கணும். ஓகே, அது வந்து இப்ப சப்போஸ் நீங்களே வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து பவர் பேக்கப்போட இருக்கா, நெட்வொர்க் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்க்கணும். ஸோ சைஸ் ஆஃப் தி ஹோஸ்டிங் பிளான் வந்து இப்ப நீங்க ஒரு ஹோஸ்டிங் பிளான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பேசிக் பிளான்ல இருந்து நிறைய பிளான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து எந்த ஹோஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னே அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த ஹோஸ்டிங் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய ஹோஸ்டிங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ ஹோஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இவங்களும் நிறைய ஹோஸ்டிங் பிளான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் பிளான் அவங்க கொடுப்பாங்க. ஒரு 1 இயருக்கு நீங்க வந்து 10 வெப்சைட்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி அப்படின்றது ஸ்டோரேஜ், எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும், எத்தனை பேர் விசிட் பண்ணுவாங்க, ஐடியலா எத்தனை பேர் விசிட் பண்ண முடியும் உங்களோட வெப்சைட்ல, அந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ரீட் அவுட் பண்ணி என்ன கொடுக்குறாங்க, ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். நம்ம பிசினஸ் வந்து நிறைய பெரிய பிசினஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு 50 வெப்சைட்ஸ் தேவைப்படும். நான் பண்றது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றேன், வேற பிசினஸுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது எடுக்கிறது மூலமா வந்து நீங்க வந்து உங்க ஹோஸ்டிங்லயே வந்து பண்ணி அதை நீங்க வந்து அவங்களோட செல்ஃப் ஹோஸ்டிங்க்கு மைக்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப இது ப்ளூ ஹோஸ்டிங்கர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுலயுமே நிறைய பிளான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நீங்க சர்ச் பண்ணலாம். பென்குயின் ஹோஸ்டிங்னு இருக்கு, ஹோஸ்டிங் கேட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோஸ்டிங் பிசினஸ் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணி எது பெஸ்ட் ஹோஸ்டிங்னு பார்த்து நீங்க வந்து உங்களோட பர்பஸுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு ஹோஸ்டிங் பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா லோ விசிட்டர்ஸ், கம்மியான விசிட்டர்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க லோ காஸ்ட் ஹோஸ்டிங் பிளானை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹை விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி காஸ்டும் ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சைட் ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எப்படி வந்து உங்களோட வெப்சைட் வந்து நீங்க வந்து விசுவல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, எப்படி வந்து நீங்க டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணிட்டு அதனோட வயர்ஃப்ரேம் எப்படி இருக்கும், அது டிசைன் எப்படி ரெஸ்பான்சிவா இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து நீங்க அது வந்து லைவா எப்படி கொண்டு போக போறீங்க அப்படின்றதுதான் இங்க வந்து சைட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு என்னென்ன பேஜ் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹோம் பேஜ், ப்ராடக்ட், இப்ப நீங்க இ காமர்ஸ் பண்றீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டகரி வைஸா நீங்க ப்ராடக்ட்டை விசிட் பண்ணலாம், வியூ பண்ணலாம். ப்ராடக்ட் டீடைல், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டீடைல் வியூ பண்ணணும்னா வியூ பண்ணலாம். செக் அவுட் பேஜ் இருக்கும், அதாவது ஷாப் பேஜ் இருக்கும், கார்ட், அந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ், இப்ப நீங்க வந்து உங்களோட கான்டாக்ட் கொடுக்க விரும்பலன்னா நீங்க ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அந்த கான்டாக்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட கேட்லாக் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி டைரக்டா உங்ககிட்ட ரீச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்க வந்து we will contact you shortly அப்படின்னு கொடுத்து அந்த மாதிரி ரீச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸா வந்து நீங்க ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம். லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறது உங்களோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ். அங்கதான் நீங்க வந்து உங்களோட வெப்சைட், உங்களோட பிசினஸ பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க, அதுதான் லேண்டிங் பேஜ். இன்சைட் பேஜ்ன்றது வந்து நீங்க வந்து யார் யார் உங்களோட பேஜஸ் வந்து பாக்குறாங்க, அது அந்த மாதிரி இன்சைட்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ காப்பிரைட் அப்படின்றது வந்து நீங்க வந்து வேற கண்டென்ட், வேற வெப்சைட்ல இருந்து நான் கண்டென்ட் எடுத்து பேஸ்ட் பண்ண முடியாது. அது அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து காப்பிரைட் வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்மளோட கண்டென்ட்டுக்கு நம்ம காப்பிரைட் கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜும் காப்பிரைட் பண்ணிக்கலாம்.
வீடியோவையும் காப்பிரைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த காப்பிரைட் நம்ம பண்றது மூலமா வந்து நம்மளோட கண்டென்ட், நம்மளோட இமேஜ், வீடியோ மத்தவங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது புரியாம இருக்குங்களா? எனி டவுட்ஸ்? எதுவும் இல்லைம்மா. நோ மேம். ஓகே. ஸோ இமேஜ் அக்விசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இமேஜஸ் எல்லாம் எப்படி நான் கொண்டு வர்றதுன்னா, அதுக்குன்னே நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. iStock அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. Shutterstock அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இன்னும் FreePic அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. Pixel அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இமேஜஸ வந்து லைசன்ஸோட நம்ம கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அந்த லைசன்ஸ், அதாவது காப்பிரைட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி இமேஜஸ வந்து நம்ம வந்து எடுத்து வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ SEO அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்றதே வந்து நிறைய பீப்புள போய் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அது வந்து இந்த SEO பண்றது மூலமா தான் நம்ம ரீச் ஆக முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ அதுல என்னென்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு சைட் மேப் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அது வந்து ஒரு HTML கோடிங்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஜென்ரேட் பண்றது, அந்த நம்ம கிரியேட் பண்ற வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி, அதாவது ரெஸ்பான்சிவ் டிசைனா இருக்கணும். நம்மளோட வெப்சைட் வந்து அதாவது கூகுள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம் இல்லையா, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இமிடியேட்டா வந்து கூகுள் வந்து கேட்ச் பண்ண முடியாது நம்மளோட வெப்சைட்டை. இப்ப நம்ம புதுசா நிறைய பேஜஸ் போடுறோம்னா, நம்ம இந்த சைட் மேப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஸோ இந்த சைட் மேப் வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்க்ளூட் பண்ணியிருந்தாதான் சர்ச் இன்ஜினால நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபைவே பண்ண முடியும். அதுதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்ச் ஸ்பைடர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பைடர் என்ன பண்ணும்னா, ஒரு ஃப்ரீக்வெண்டா வந்து கிரால் பண்ணும் இன்டர்நெட்ல கிரால் பண்ணும்போது புதுசா ஏதாவது வந்திருக்கு வெப்சைட் அப்படின்னு சொன்னா, இந்த சைட் மேப், இந்த HTML சைட் மேப் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து ஐடென்டிஃபை பண்ணி தான் இங்க ஒரு புது பேஜ் வந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேஜ் ஃபுல்லா வந்து சர்ச் பண்ணி யார் யார் கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, கீவேர்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி SERP அப்படின்றது சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ். ஓகேங்களா? அந்த சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ்ல கொண்டு போய் நம்மளோட கண்டென்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா? இது இன்னும் கிளியரா புரியலையா? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா? சொல்லுங்கம்மா. இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த SERP அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா சர்ச் இன்ஜின் ரேங்கிங் பொசிஷன் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்கன்னா, சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டே வரீங்களா நான் சொல்றதெல்லாம்? நோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ SERP அப்படின்றது சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ் அப்படின்னு கூட சொல்லுவோம். இப்ப நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ண உடனே கூகுள் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த HTML சைட் மேப் அப்படின்றத வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த HTML சைட் மேப் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நான் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த HTML சைட் மேப்னால என்ன ஆக போகுதுன்னா, கூகுள் வந்து இந்த HTML சைட் மேப் இருந்தாதான் உங்களோட வெப்சைட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இப்படி ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து கிரால் பண்ணி உங்களோட வெப்சைட்டை கம்ப்ளீட்டா வியூ பண்ணி பீப்புள் வந்து சர்ச் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸும் உங்க வெப்சைட்ல இருக்கிற கீவேர்ட்ஸும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த உங்களோட வெப்சைட்டை அந்த சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ்ல வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து
என்ன சொல்லுவாங்கன்னா அத வந்து அந்த சைட் மேப் ஐடென்டிஃபை பண்ற இத என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்பைடர் என்ன பண்ணும், ஃப்ரீக்வென்ட்டா வந்து இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். புதுசா ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஓகே. ஸோ அதுதான் வந்து ஸ்பைடர் வந்து சர்ச் பண்றது. இப்போ புதுசா ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்க இப்ப இன்னைக்கு தான் ஒரு பேஜ் ஆட் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பண்ணும், அந்த சைட் மேப்ப பார்த்துட்டு அந்த ஸ்பைடர் என்ன பண்ணும், அந்த பேஜ ஃபுல்லா க்ரால் பண்ணும். க்ரால் பண்ணி ஏதாவது சர்ச் நீங்க கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கும். ஓகே. அது வந்து உங்களோட குவாலிட்டி ஆஃப் கன்டென்ட் எப்படி இருக்கு, அத பேஸ் பண்ணி என்ன பண்ணும், இப்ப நான் வந்து அதே அதே சேம் ப்ராடக்ட்டுக்காக வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்நெட்ல. ஓகேங்களா? நீங்க வெப்சைட் வந்து புதுசா போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணும், என்னோட கீவேர்ட் வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கு மேட்ச்சா இருந்துச்சுன்னா, அது ஆல்ரெடி க்ரால் பண்ணி வச்சிருக்கும் இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி காமிக்கும். நான் சர்ச் பண்ண ப்ராடக்ட் டெர்ம்ல வந்து எது ரொம்ப ரெலவெண்டா இருக்கோ, அது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு ஒவ்வொரு ரிசல்ட்ஸா காமிக்கும் போது அந்த ரிசல்ட்ஸ்ல வந்து உங்க வெப்சைட்டும் வரும். ஓகேங்களா? புரியுதா? புரியுது. இல்ல ஃபாஸ்டா சொல்ற மாதிரி இருக்கா, இல்ல புரியுதா? தனுஷ் ராஜு புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். அருண்குமார் புரியுது மேம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன டெக்னிக்கல் இஷ்யூ படி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்றீங்கன்னா, நீங்க லிங்க கிரியேட் பண்ண உடனே ஃபாஸ்ட்டா வந்து அது வந்து உங்களோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகணும். சப்போஸ் உங்களோட வெப்சைட் வந்து நெறைய இமேஜஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க அத கரெக்ட்டா வந்து அந்த பேஜ் ஸ்பீடுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாரி ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களோட சர்ச் இன்ஜின் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெப் சர்வர் எரர்ஸ வந்து ரெகுலரா வந்து அ கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்றது என்னன்னா, இது மூலமா தான் இந்த கூகுள் சர்ச் கன்சோல் மூலமா தான் உங்களோட வெப்சைட் வந்து SERPல வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுல ஏதாவது எரர் இருக்கா அப்படின்றத ரெகுலரா நீங்க செக் பண்ணணும். ஓகே. ஸோ இமேஜஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா, அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி, அதுக்கு வந்து என்ன என்ன பர்ப்பஸ்க்காக அந்த இமேஜ் குடுக்குறீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி குடுத்தா வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா டெக்னிக்கல் SEOல, நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னா, அதுக்கு சைட் மேப் இருக்கணும். ஓகே. ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டா இருக்கணும். அதாவது மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட சைட் மேப் வந்து கிளீனாவும் அந்த ஸ்பைடர் கூகுள் ஸ்பைடர் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்து ஈஸியா வந்து சர்ச் பண்ணி இண்டெக்ஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கணும். உங்களோட சைட்டோட ஸ்பீடு வந்து ஃபாஸ்டா இருக்கணும். கூகுள் சர்ச் கன்சோல்ல வந்து ரெகுலரா வந்து உங்களோட சைட் மேப் வந்து கரெக்டா ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே. உங்களோட டெக்ஸ்ட் இமேஜஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும். அததான் சொல்றாங்க. 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? டெக்னிக்கல் SEO எலிமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா? புரியுது. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். அந்த 6 பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அருண்குமார் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க வந்து சார். பாத்தீங்கன்னா அதான் அந்த கிரியேட் அன் HTML சைட் மேப்னு சொல்லியிருக்கீங்களா? அதான் ஆமா. சைட் மேப் வந்து நம்ம கிரியேட் பண்ண சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆமா. பாத்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் யுவர் சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் சொல்றீங்க ரெஸ்பான்சிவ் வெப்சைட் நம்ம கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கணும். ஆமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடரில் வந்து நம்ம கூகுளில் வந்து அந்த சைட் மேப் HTML சைட் மேப் வந்து அதில் வந்து நம்ம சர்ச் பண்ணி இது பண்ணி வைக்கணும். அது நம்ம பண்ண வேண்டியது இல்ல. அந்த கோட் கிளியரா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பைடர் வந்து சர்ச் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணிடும்.
பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் லைஃப் சைக்கிள் பேஜஸ் வந்து ஸ்பீடா இருக்கணும்னா இமேஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கான்றது செக் பண்ணணும். அதே மாதிரி சைஸ் அது என்னென்ன எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்றது செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சைட் வந்து ஃபாஸ்டா ஓப்பன் ஆகும். ஓகே. ரெகுலர் செக்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் கூகுளில் வந்து நீங்க சர்ச் பண்ண சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ ஆமா. அதில் நம்ம அந்த ரெகுலராக சர்ச் பண்ணி எதனா எரர்ஸ் இருந்தால் அதில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நம்ம. ஓகே. அவாய்ட் ஃபிளாஷ் அண்ட் டெக்ஸ்ட் இமேஜஸ் கண்டினியூடு லாஸ்ட் ஸோ இங்க வந்து அவங்க டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் எல்லாம் கரெக்டா வந்து நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் டெக்னிக்கல் எஸ்இஓ அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் எஸ்இஓல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ இன்னும் எஸ்இஓ பத்தியே நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டை டிசைன் பண்ணும்போதே நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் டெக்னிக்கல் எஸ்இஓ உங்களுக்கு வந்து வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ வயர்ஃப்ரேம் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு விசுவலைசேஷன் டூல். அது வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து அது மூலமா வந்து நீங்க உங்களோட வெப்சைட்டை வந்து பார்க்கலாம், எப்படி வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ்ல கூட வந்து நீங்க எப்படி காமிக்கும் அந்த வெப்சைட் அப்படின்றத வந்து வியூ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வயர்ஃப்ரேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ வயர்ஃப்ரேம் டெவலப்மெண்ட் எல்லாம் நம்ம இன்டெப்தா போக வேண்டியது இல்லை. பிகாஸ் நம்ம வந்து இப்போ ஈஸியா இருக்கிற மாதிரி வேர்ட்பிரஸ் அந்த மாதிரி தான் டெவலப் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதை பத்தி நீங்க ஒரு சின்ன நாலேஜை வேணா கெயின் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வயர்ஃப்ரேம் அப்படின்ற டூல்ல வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டிவைசஸ்ல எப்படி நம்மளோட வெப்சைட் வந்து இருக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் உங்களோட எலமெண்ட்ஸ். அதாவது ஒரு டெக்ஸ்ட், ஒரு வீடியோ வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் எப்படியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது, என்ன எவ்வளோ காஸ்ட் ஆகும், டைம் எடுக்கும், அதெல்லாம் வந்து நீங்க எஸ்டிமேட் பண்ணிக்கலாம் வயர்ஃப்ரேம்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க வயர்ஃப்ரேம்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன்னா நீங்க வந்து அத யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ வயர்ஃப்ரேம்ல வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்கு? www.gliffy.com அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் மோக்கிங் பேர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லவ்லி சார்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு வயர்ஃப்ரேம் டெவலப்மெண்ட்ல. அதாவது நீங்க ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணா அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த டிசைன் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ கிராஃபிக் டிசைன் அப்படின்றது வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா என்னன்னா உங்களோட வெப்சைட்டை நீங்க டிசைன் பண்ணணும் இல்லையா? ஒரு ஹெட்டர் வைக்கணும், ஒரு ஃபூட்டர் வைக்கணும், நடுவுல வந்து இமேஜஸ் ஆட் பண்ண போறீங்களா, இல்ல வீடியோ ஆட் பண்ண போறீங்களா, இல்ல வந்து டெக்ஸ்டாவே நீங்க வந்து கொடுக்க போறீங்களா, எந்த சைட் டெக்ஸ்ட் இருக்கணும், எந்த சைட் இமேஜ் இருக்கணும், இந்த மாதிரி நீங்க நிறைய பிளான் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இவங்க கிராஃபிக் டிசைன் வந்து சொல்றாங்க. நீங்க வந்து அந்த டிசைனை எப்படி பண்ணணும், ரெஸ்பான்சிவா பண்ணணும், ஒரே மாதிரி சேம் ஃபாண்ட்டை வந்து எல்லா பேஜஸ்லயும் யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். டிசைன் எலமெண்ட்ஸும் வந்து ஒரு பேஜ்ல ஒரு மாதிரி டிசைனும் இன்னொரு பேஜ்ல இன்னொரு மாதிரி டிசைன் எலமெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி டிசைன் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்றது மூலமா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபைனலா வந்து நீங்க டிசைன் பண்ணி பில்ட் பண்ணதுக்கு அப்புறம்
டெஸ்ட் பண்ணணும் உங்களோட வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் கரெக்டா இருக்கா, ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஃபார்ம்ஸ் கரெக்டா இருக்கா, பேமெண்ட் வந்து கரெக்டா அந்த ப்ராசஸ் நடக்குதா அப்படின்றத நீங்களே ஒரு தடவை ஒரு பேமெண்ட் கொடுத்து பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். பேஜ் ஸ்பீட் எப்படி இருக்கு, சர்வர் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணுதா, ப்ரௌசர் எப்படி இருக்கு, டிசைன் எப்படி ஒர்க் ஆகுது, மொபைல் எப்படி ஒர்க் ஆகுது, லேப்டாப்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா செட். இப்ப நீங்க ஹோஸ்டிங் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்பெசிபிக் இமெயில் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க. அது வந்து உங்களோட பிசினஸ்க்குன்னு தனியா நீங்க ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலமா வந்து நீங்க ஹோஸ்டிங் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அவுட்பவுண்ட் லிங்க்ஸ்னா, இப்ப நீங்க உங்க வெப்சைட்ல இருந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்குறீங்க. இப்ப நீங்க உங்க வெப்சைட்ல இருந்து சோசியல் மீடியாக்கு, அதாவது ஒரு ஃபேஸ்புக்கு லிங்க் கொடுக்குறீங்க, இல்ல ட்விட்டருக்கு லிங்க் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அந்த அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சர்ச் இன்ஜின்ல வந்து எப்படி வந்து உங்களோட நேம் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதாவது ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறீங்க, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, நேவிகேஷன் ப்ராப்பரா நடக்குதா அப்படின்றத வந்து நீங்க சர்ச் இன்ஜின்ல செக் பண்ணி பார்க்கணும். ஸோ டிஎன்எஸ் அப்படின்றது டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிறது. இந்த நேம் சிஸ்டம் வந்து உங்களோட டொமைனுக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க ஒரு நேம், ஓகேங்களா? ஸோ அந்த நேம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறது. அதுக்கப்புறம் இப்போ இ-காமர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் பேமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, லைவா வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கணுமா நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் இஷ்யூ வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கெனோனிக்கல் அப்படின்ற ஒரு யூஆர்எல் வந்து நீங்க உங்களோட கண்டென்ட்ல வந்து செட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க செட் பண்றது மூலமா உங்க கண்டென்ட்டை எடுத்து வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னா, கூகுள் சர்ச் கன்சோல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், சைட் மேப் ஜென்ரேட் பண்ணணும், அந்த சைட் மேப்பை வந்து வெப்மாஸ்டர் அக்கௌண்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நீங்க வந்து உங்களோட டொமைன் நேமை இன்கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்றப்போ வந்து நீங்க அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் செட்டப் ஆன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ல வந்து என்ன பண்ண போறோம், இந்த சர்டிபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். SSL சர்டிபிகேட் அப்படின்றது செக்யூர் சாக்கெட்ஸ் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம இப்ப HTTPS அப்படின்னு நம்ம மேல யூஸ் பண்றோம் இல்லையா வெப்சைட்ல. ஸோ ஒரு சில வெப்சைட்ல போனீங்கன்னா அங்க மேலேயே உங்களுக்கு காமிக்கும். அதாவது இப்ப நான் ஒரு வெப்சைட் ஓபன் பண்றேன் சும்மா. ஸோ வெப்சைட் ஓபன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து இந்த HTTPS அப்படின்றது காமிக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த HTTPS ப்ரோட்டோகால் வந்து ஒரு சில வெப்சைட்ல மட்டும் என்னன்னு காமிக்கும்னா நான் செக்யூர் அப்படின்னு காமிக்கும், ஓகேங்களா? அந்த வெப்சைட் வந்து செக்யூர்டு கிடையாது அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு SSL வந்து வாங்கி வைக்கிறது மூலமா நம்மளோட வெப்சைட் வந்து செக்யூர்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்மளோட ஹோஸ்டிங்லேயே கிடைச்சிரும். மேக்ஸிமம் நம்ம ஹோஸ்டிங் வந்து வாங்குறோம் இல்லையா, ஸோ அவங்களே இந்த SSL வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணலன்னா நம்ம வந்து அதுக்கு தனியா வந்து சப்மிட் பண்ணணும், SSL வெப்சைட் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு. ஸோ இந்த செட்டப் robot.txt ஃபைல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அகெயின் நம்ம அங்க வந்து நம்மளோட சைட் மேப்பை தான் வந்து போய் பிளேஸ் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ கூகுள் அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ நீங்க வந்து வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க,
கூகுள் சர்ச் கன்சோல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, சைட் மேப் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அது கூட வந்து உங்களோட வெப்சைட்டை நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யார் யார் உங்க வெப்சைட்ல இருந்து வர்றாங்க, எந்தெந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் உங்க வெப்சைட்ல வந்து பாக்குறாங்க, ஸோ விசிட்டர்ஸ் வந்து எந்தெந்த பிளேசஸ்ல இருந்து வர்றாங்க, எந்தெந்த பேஜை விசிட் பண்றாங்க, எவ்வளோ நேரம் உங்க பேஜ்ல வந்து இருக்காங்க, எவ்வளோ நேரம் வந்து அவங்க உங்க பேஜை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, உங்க வெப்சைட்ல எவ்வளோ நேரம் இருக்காங்க. ஸோ எல்லா டீடைல்ஸுமே இந்த அனாலிட்டிக்ஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து வேர்ட்பிரஸ் மூலமா வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வேர்ட்பிரஸுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு டூலும் நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நடத்துனது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். பிளானிங் பண்றோம், அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி பில்ட் பண்றோம். ஸோ டிசைன் அண்ட் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் அண்ட் டீபக் பண்றோம். ஓகேங்களா? ஸோ போஸ்ட், அதாவது நீங்க லான்ச் பண்றதுக்கு முன்னாடி உங்க வெப்சைட்டை வந்து இன்டர்நெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியும் போனதுக்கு அப்புறமும் என்னென்ன வந்து நீங்க செக் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு செக் லிஸ்ட். இமெயில் அக்கௌண்ட் ப்ராப்பரா செட் பண்ணிருக்கீங்களா, இது வந்து நீங்க ப்ரியாராவே செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் கரெக்டா நேவிகேட் ஆகுதா, சர்ச் இன்ஜினுக்கு வந்து இன்னொரு பேஜ் புதுசா போனா அதை வந்து சைட் மேப் மூலமா சொல்லியிருக்கீங்க, மென்ஷன் பண்ணிருக்கீங்களா, அப்டேட் பண்ணிருக்கீங்களா, உங்களோட டொமைன் வந்து எப்படி இருக்கு, இ காமர்ஸ் அதை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க, கெனோனிக்கல் அதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து செக்லிஸ்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். யாரோ லாபில இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து நிறைய பார்த்துட்டோம் எப்படி வெப்சைட் பில்ட் பண்றது அப்படின்றதெல்லாம். இப்ப நீங்க ஒரு கண்டென்ட்டை ப்ரமோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து கண்டென்ட் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து நான் வந்து வெறும் கண்டென்ட்டை வச்சு மட்டுமே வந்து ஒரு இயர்னிங் கெயின் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியும் நிறைய பேர் பண்றாங்க. வெறும் பிளாக்ஸ் மட்டுமே எழுதி வந்து உங்களோட பிசினஸ கூட அதுல வந்து நீங்க வந்து ப்ரமோட் பண்ணலாம். அது என்னன்னா www.blogger.com அப்படிங்கறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களால பண்ண முடியுமா சைட் பை சைடு நான் என் கூடவே சேர்ந்து? பண்ணலாமா? www.blogger.com அப்படின்னு இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? மேம் சொல்லுங்க மேம். நாங்களும் பண்ணணுமா மேம்? ஆமா, நீங்களும் பண்ணணும். மேம் இப்போ எங்க அப்பா போன்லயே கிளாஸ்ல அட்டன் பண்ணீங்கன்னு எப்படி மேம் பண்ண முடியும்? அதான் மேம் தெரியல எப்படி உங்ககிட்ட பண்றது. லேப்டாப் இல்லைங்களா? இல்ல மேம். இல்லையா? ஓகே. இல்ல வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி பார்க்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு பண்ணலனாலும் நாளைக்கு வெப்சைட்லாம் நம்ம பார்க்க போறோம் இல்லையா, எப்படி பண்றதுன்னு நீங்க சைட் பை சைட் பிராக்டிகலா பண்ணாதானே உங்களுக்கு புரியும். அதான் மேம் இங்க வந்து லேப்டாப் வச்சுன்னு இருக்க மாதிரி பசங்க எங்க யாருமே இல்ல மேம் இங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணுங்க, நோட்ஸ் தான் எடுத்துக்கணும் நீங்க. அதான் மேம். நீங்க சொல்லும் போது அந்த சைட் எடிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து அப்படியே நான் நோட்ஸ் எடுத்துக்கோங்க.
உங்க பக்கத்துல ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி இருக்குங்களா? இருக்கு மேம். ஓகே, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே மேம். அப்போ நானும் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர் பண்ணிக்கிறேன் மேம். ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங். நீங்க இல்ல தனியா மேம், எங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டர் வராது மேம் எங்களுக்கு. அப்படியா? ஆமா மேம். அதான் இப்போ நாங்க நாங்க இப்போ நாங்க ஸ்கிரீன் ரெக்கார்டர் எடுத்தாதான் மேம் உண்டு. சரி, ஓகே, பண்ணிக்கோங்க. ஓகே மேம். அது எப்படி மேம் ஆன் பண்றது? இந்த ஆப்லயே இருக்கா? இந்த மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங், அதாவது இந்த செஷன் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டிங்ஸே அவங்க குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ரெக்கார்டிங்ஸ். யா வித்தின் ஓகே டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஒவ்வொரு செஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மேம். மேம் ஆனா வந்து இது வரைக்கும் வந்து 4 செக்ஷன் வந்து போயின்னு இருக்கு மேம். ஆனா இன்னும் எந்த ஒரு வீடியோவும் இன்னும் வரல மேம். ஆனா நீங்க ஜானகி மேம் கிட்ட கேளுங்க என்ன அப்படின்னு. ஓகேங்களா? அப்படியா? சரி அவங்க ஓகே. வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யா ரெக்கார்டிங்ஸ் ஓகே. வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னா. ஓகேங்களா? சோ யா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருந்து எல்லா செஷன்ஸும் ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. சோ நீங்க ஓகே. வந்து ஜானகி மேம் கிட்ட கேட்டு அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சரி ஓகே மேம். ஓகே மேம். நீங்க ஃபாலோ பண்ணி சைட் பை சைடு லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு என்ன அப்படின்றது புரியும். நீங்க சும்மா ஓரலா தியரிட்டிக்கலா லேர்ன் பண்ணா உங்களுக்கு புரியாது. ஓகே மேம். ஓகே. ஓகே மேம். ஓகே ஸோ மேம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து blogger.com அப்படின்னு போட்டு உள்ள போயிட்டீங்களா? போயிட்டோம்மா. ஓகே. ஸோ அதுல சொல்லுங்க சார். அதுல கிரியேட் யுவர் சைட்னு ஒன்று இருக்கு. ஃப்ரீ வெப்சைட் பில்டரு, பில்ட் பிளாக் சைட், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் காட்டுதுமா அதுல. அதுக்குள்ள அந்த சைட்டு blogger.com சைட்டுன்னு இருக்கு. வெறும் blogger.comனு போடணுங்களா? blogger.com அப்படின்னு போடணும். www.blogger.com. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சுங்களா? பப்ளிஷ் யுவர் பேஜ் இன் யுவர் வே, கிரியேட் ஏ யூனிக் அண்ட் பியூட்டிஃபுல் பிளாக் ஈஸிலி. கிரியேட் சக்சஸ்ஃபுல் பிளாக்னு போட்டுமா? கிரியேட் ஏ பிளாக் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ, கிரியேட் ஏ சக்சஸ்ஃபுல் பிளாக்னு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பேஜ். நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? www.blogger.com கொடுத்துருக்கீங்களா? அதான் கொடுத்துருக்கேன். அதான் கொடுத்துருக்கேன். நான் என்னோட ஸ்கிரீனை மினிமைஸ் பண்ண ஸ்டாப் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணி காமிக்கிறீங்களா? காமிக்கிறேன். ஷேர் பண்ணுங்க உங்க ஸ்கிரீனை. சொல்லுங்க சொல்லுங்க அருண்குமார். என்னோட இதுல சூஸ் நேம் ஆஃப் யுவர் பிளாக்னு வருது. என்ன மாதிரி பிளாக் வந்து நீங்க டைட்டில் உள்ள கேக்குது. போயிட்டீங்களா? கிரியேட் யுவர் பிளாகுக்கு உள்ள போயிட்டீங்களா? அதை கிளிக் பண்ணி எஸ் மேம். இருங்க ஒரு நிமிஷம். சதீஷ்குமார் சார், நீங்க கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறீங்களா? அது அந்த ஷேர் ஆப்ஷன் தான் நம்ம போனது. ஆமா, ஷேர் இந்த ஆப்ஷன்ல மைக்கு ஸ்கிரீன் பக்கத்துலயே இருக்கு பாருங்க, ஷேர் அப்படின்னு. ஸ்கிரீன் இருக்கு. அது ஓகே கொடுத்துங்களா? ஆமா, அதுல கொடுங்க. ஆயிடுச்சுங்களா? போன ஆயிடுச்சு. ஓ, நீங்க கூகுள் சர்ச்ல போயிட்டீங்களா? சரி, கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அதே www.blogger.com அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. இந்த பி லோகோ போட்டிருக்கு பாருங்க, பி லோகோ ஆரஞ்சு கலர்ல. அததான் நீங்க கிளிக் பண்ணணும். ஆமா, அதுதான் கிளிக் பண்ணணும். அதுக்குள்ள போங்க. இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்ப இங்க வந்து கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. சோ இங்க வந்து உங்களுக்கு சைன் இன் பண்ண சொல்லுது. சோ நீங்க வந்து இந்த மெயில் ஐடியிலே சைன் இன் பண்றீங்கன்னா அந்த அக்கவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுங்க. சோ கீழே வாங்க. உங்ககிட்ட அது வந்து இது கேக்குது.
வெரிஃபிகேஷன் கேக்குது. டேப் எஸ் உங்க மொபைல்ல வந்து எஸ் அப்படின்னு டேப் பண்ணுங்க. வந்திருக்கும் நோட்டிபிகேஷன். கொடுத்துட்டேன் மொபைல் எஸ் கொடுத்துட்டான். எஸ் கொடுத்துட்டீங்களா? ஆ எஸ் கொடுத்தா இங்க சேஞ்ச் ஆயிருமா? கீழே வாங்க. இல்லையே வரலையே. டேப் எஸ் நோட்டிபிகேஷன் டு வெரிஃபை இட்ஸ் யூ. கேட்சி ஃபோன்ல எஸ் கொடுத்துட்டேன்ல நானு. ஓகே. வேற போன் விவோ அப்படின்னு ஒரு போன் வச்சிருக்கீங்களா? ஆமா அந்த ஃபோன்ல தான்மா, அந்த ஃபோன்ல தான் இது பண்ணிருக்கேன். ஓகே அப்ப ஏன் வரல? சரி ஓகே ட்ரை அனதர் வே அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணுங்க. இப்போ மாட்டேன். கிளிக் ஆகவே இல்லையா? அருண்குமார் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுங்களா? இல்ல மேம், நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால நான் டைரக்டாவே எனக்கு உள்ள லாகின் ஆயிட்டு. ஓ ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா blogger.comல? இல்ல ஒர்க் பண்ணது இல்ல, பட் ஆனா இப்ப சைன் இன் கேட்டுச்சு, நான் கொடுத்த உள்ள போனேன். ஸோ எனக்கு நான் மொபைல்ல தான் பண்றேன், லேப்டாப் இல்ல. ஸோ அதனால மொபைல் மூவி எனக்கு டைரக்டாவே உள்ள போயிட்டு. ஓகே இப்ப கொடுத்து பாருங்க சார், டக்குன்னு கொடுத்து பாருங்க. ஓகே இப்ப ப்ராசஸ் ஆகுது பாருங்க. ஓகே உங்க அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இங்க என்ன பண்ணணும்னா சூஸ் ஏ நேம் ஆஃப் யுவர் பிளாக். நீங்க என்ன பிளாக் எதை பத்தி எழுத போறீங்க அப்படின்றத டைட்டிலா நீங்க கொடுக்கணும். ஓகே அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிடலாமா? ஆமா அது கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் போயிடலாம். அட்ரஸ் கேக்குது மேம், address.blogspot.com. இதான் வந்து உங்களோட அட்ரஸ், அதாவது நீங்க நெட்ல வந்து இப்ப பப்ளிஷ் பண்ண போறீங்க ஓகேவா? சோ நீங்க ஒரு அட்ரஸ்ல போய் தான் நீங்க என்ன பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்க்க முடியும் இல்லையா? சோ இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு டொமைன் அட்ரஸ் கிரியேட் பண்றோம், அந்த மாதிரி பிளாகருக்கு வந்து ஒரு அட்ரஸ் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே இப்போ அது என்ன கொடுக்கணும்? நீங்க எழுதுற பிளாகுக்கு ரிலவெண்டா என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ரிலவெண்டா வந்து நீங்க வந்து அட்ரஸ் நேம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே சோ இங்க வந்து நீங்க எதை பத்தி பிளாக் கிரியேட் பண்ண போறீங்க? நான் ஹோம் நர்சிங் அப்படிங்கறத பத்தி நேம் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அட்ரஸ்லயும் அதே சேம் கொடுக்கலாமா இல்லை எப்படி? கொடுக்கலாம். அவைலபிளா இருந்துச்சுன்னா அது அவைலபிள் அப்படின்னு காமிக்கும். இன்வாலிட் அப்படின்னு வருதா? நீங்க ஏதாவது ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. ஸ்பேஸ் விடக்கூடாதுங்களா? ஓகே ஓகே. இந்த பிளாக் அட்ரஸ் வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னு காமிச்சிச்சு சார். நீங்க விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் அப்படின்னு வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரீம் இன்டீரியர்ஸ் அந்த பிளாக் அட்ரஸும் அவைலபிளா இல்ல. இது அவைலபிளா இருக்கு, ட்ரீம் இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ். ஓகே இது அவைலபிளா இருக்கு, நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். சோ உங்களோட டிஸ்ப்ளே நேம் என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்ற டிஸ்ப்ளே நேம் வந்து நீங்க கொடுத்துடலாம். டிஸ்ப்ளே நேம்னா எதுல டிஸ்ப்ளே ஆகும்? அது ஆக்சுவலி உங்களோட பிளாக்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும் மேல. ஓகே டிஸ்ப்ளே நேம்னா யூபிவிசி விண்டோஸ்னு கொடுக்கட்டுங்களா?
கேட்டல்ல கொடுங்க சார் யூபிவிசி அப்படிங்கிறது. ஏன்னா இது டிஸ்ப்ளே ஆக போகுது உங்களுக்கு. மேம் ஓகே, எனக்கு அவைலபிள்னு ஒரு இது காட்டுது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் கொடுக்கலாமா? நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, விண்டோஸ் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓ ஃபினிஷ் அப்படின்னு டிஸ்பிளே மேம் டிஸ்பிளே நேம் கேக்குது. ஸோ அதுல என்ன நேம் கொடுக்கணும்? அதான் உங்களோட பிளாக் பேஜ்ல என்ன நேம் வரணும் அப்படிங்கறத நீங்க வந்து அந்த நேம் கொடுத்துக்கலாம். உங்களோட பிளாகோட நேம் தான் அது. நீங்க இத பத்தி தான் எழுத போறீங்க அப்படின்றது வந்து தெரியறதுக்கு. ஃபினிஷ் கொடுத்துருங்க சார். ஃபினிஷ் கொடுத்துட்டேன் மேம். பிளாக் கிரியேட்டட்னு வருது. சோ பிளாக் கிரியேட்டட் உங்களோட பிளாக் நேம் டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க. யூபிவிசி விண்டோஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் அப்படின்னா எங்க இருக்குமா? கீழ இருக்குங்களா? இங்க டாப்ல அந்த பி அப்படின்ற ஒரு லோகோ இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே வந்து யூபிவிசி விண்டோஸ் அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு நேம் வந்திருக்குங்களா? அதுதான் உங்களோட பிளாக் நேம் நீங்க கொடுத்திருக்கிறது டிஸ்ப்ளே நேம். ஓகேங்களா? எங்க இருக்கு? ஓ இங்க மேல ரைட் யூபிஎஸ் விண்டோஸ் ஆன் இன்டீரியர் ஒர்க்ஸ். ஆமா ஓகே. எஸ் மேம், எனக்கும் வந்திருக்கு. ஹோம் நர்சிங் நான் கொடுத்துருந்தேன். அது வந்திருக்கு. ஓகே தினேஷ் ராஜு, நீங்களும் மொபைல்ல ட்ரை பண்ணிட்டே வரலாமே மினிமைஸ் பண்ணிட்டு. மேம் நீங்களும் உங்களோட டீம்ஸ் இத மினிமைஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கிரீன் மொபைல்ல கூட ட்ரை பண்ணிட்டே வரலாமே. இப்ப அருண்குமார்லாம் மொபைல்ல தான் பண்றாங்க. அப்படிங்களா மேம்? இப்போ நான் பண்ற மாதிரி இருந்தா இப்போ நான் திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் மேம் பண்ணணுமே. சரி ஓகே பாருங்க. கார்த்திக், உங்களுக்கு பண்ண முடியுதுங்களா? சர்வர் சரியாயிடுச்சா கார்த்திக்? ஓகே, எது வரைக்கும் போயிருக்கீங்க? உள்ள செட்டப் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே ஃபைன். ஓகே ஃபைன், நீங்க இப்ப லிசன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இது இவ்வளவுதான் நம்ம இது ஆக்சுவலி. இதுக்கப்புறம் தான் சார் ஒர்க்கே இருக்கு. இப்ப நீங்க அக்கவுண்ட் தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, பிளாக் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி என்ன பண்ணலாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட பிளாக் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்குங்களா அதுதானுங்களா? யூபிஎஸ் விண்டோஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் போடணுங்களா? ஆமா சார். ஓகே. இப்ப நீங்க உங்களோட பிளாக மினிமைஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன அப்படின்றத காமிக்கிறேன். சாரி ஓகே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. தேங்க் யூ. என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? எஸ் மேம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பிளாகை வந்து கிரியேட் பண்ணிருக்கேன், கிட்ஸ் ஃபன் வித் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் கேம்ஸ் அப்படின்னா. ஸோ இது வந்து எப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க வந்து இப்போ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நீங்க நிறைய பிளாக்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். இப்ப நான் வந்து வேற வேற நேம்ஸ் கூட வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இப்ப நம்ம வேற வேற செக்டார் கூட இது பண்ணலாம். ஆமா, வேற வேற ஃபீல்ட். இப்ப நீங்க டிராவலுக்குன்னு நான் ஒரு பிளாக் எழுதணும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க வந்து வேற ஏதாவது நீச் எடுத்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நியூ போஸ்ட்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் த நேம் ஆஃப் யுவர் பிளாக் அப்படின்னு வரும். மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து வரும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்துச்சு அதே மாதிரி வரும். ஆமா. சோ அதுல வந்து நீங்க வந்து கார்டனிங் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அகைன் அதுக்கு என்ன அட்ரஸ் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே புரியுது. கொடுத்ததுக்கு அப்புறம் கார்டனிங் இப்ப வந்து கார்டனிங் அப்படின்றது அவைலபிளா இல்ல. 1 2 3 அவைலபிளா இல்ல.
ஹோம் கார்டனிங் அப்படின்னு கொடுக்குறேன், அதுவும் அவைலபிளா இல்ல. அவைலபிளா இல்ல மீன்ஸ் ஆல்ரெடி இந்த நேம்ல எல்லாம் பிளாக் இருக்குதுங்களா மேம்? Blogs இருக்கு, ஆமா. ஓகே. So இப்ப வந்து எப்படி நம்ம மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது நம்ம ஏத்த மெயில் ஐடி வராது, ஆல்ரெடி இட்ஸ் யூஸ் வரும். சோ அந்த மாதிரி தான் இதுவுமா? ஆமா, கரெக்ட். சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருந்துச்சுன்னா நீங்க அவைலபிளான ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் பிளாக்ஸ் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்க, பிளாக்ஸ் வந்து நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ போஸ்ட் அப்படின்றது வந்து இங்கதான் வந்து உங்களோட போஸ்ட் எல்லாமே தெரியும். நீங்க என்னென்ன போஸ்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய பிளாக்ஸ் எழுதிருந்தீங்கன்னா என்னென்ன பிளாக்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு விசிபிளா வந்து தெரியும். ஓகே. சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா எத்தனை பேர் பார்த்திருக்காங்க உங்க பிளாக, இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, இந்த மந்த் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, லாஸ்ட் மந்த் எஸ்டர்டே எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு எத்தனை பீப்புள்ஸ் வந்து உங்களோட பிளாக விசிட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும். சோ இப்ப நீங்க பிளாக் எழுதுறீங்கன்னா பீப்புள் விசிட்டர் பாக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் அப்படின்ற செக்ஷன்ல வந்து வந்துரும். ஓகேங்களா? இப்ப வந்து நீங்க இந்த பிளாக்ஸ் எழுதுறது மூலமா கூட நீங்க வந்து இயர்னிங்ஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வாங்கி படிக்கிறோம் இல்லையா, சோ நியூஸ் பேப்பர்ல அவங்களுக்கு வந்து எது என்ன வந்து ரெவென்யூவா இருக்க போகுது, நம்ம வந்து ஒரு 4 rupees கொடுக்குற நியூஸ் பேப்பருக்கு வந்து 4-5 rupees நம்ம இப்ப ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு. சோ அதுதான் அவங்களோட ரெவென்யூவா? அதுல வந்து அவங்க பெருசா ஒன்னும் ப்ராஃபிட் பார்க்க முடியாது இல்லையா? வேற என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது நியூஸ் பேப்பர்ல? ஆட்ஸ் கொடுக்குறாங்களா? ஆட்ஸ் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து கூகுள் என்ன பண்ணணும்னா நம்மளோட பிளாக்ஸ்ல நிறைய பேர் வர்றாங்க, நிறைய டிராபிக் வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கோ டு ஆட்சன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணும்னா கூகுள் வந்து உங்களோட பிளாக்குள்ளார வந்து ஆட் வந்து காமிக்கும். சோ அது மூலமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இயர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ஒரு பிளாகரா வந்து கண்டென்ட்ஸ வந்து பப்ளிஷ் பண்ணி பிளாகரா வந்து இருந்து இயர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ பேஜஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கேயும் வந்து நிறைய வந்து நீங்க ஆட் பண்ணலாம். சோ இங்க வந்து நீங்க வந்து ஒரு வெப்சைட்டாவே நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட பிளாகுக்குள்ள அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து உங்களோட அபவுட் அஸ் பேஜ், ஹோம் பேஜ், இந்த மாதிரி கான்டாக்ட் அஸ் பேஜ் அதெல்லாம் வந்து நீங்க இந்த பேஜஸ்க்குள்ளார வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் கிரியேட் பண்ணல. அந்த மாதிரி பேஜஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லே அவுட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பிளாக், ஒரே ஒரு பிளாக் வந்து உங்களுக்கு விசிபிளா காமிக்கிறேன். இந்த சைட் பார்ல வந்து அபவுட் மீயும் ப்ரொஃபைலும் இருக்கு. இருங்க பிளாக்ல காமிக்கிறேன். உங்களோட போஸ்ட் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றது வந்து சோ உங்களோட போஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும். சோ உங்களோட உள்ள போனீங்கன்னா உங்களோட போஸ்ட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைட்டில் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அத பத்தின ஏதாவது பேசிட்டு இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து நீங்க இங்கே இமேஜ் அப்படின்னு இருக்கும், இன்சர்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன இமேஜ் உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி freepic.com அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்கு pixel.com iStock அதுக்கப்புறம் வந்து Shutterstock. ஓகேங்களா?
இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நமக்கு நிறைய இமேஜஸ் வந்து அவங்க செல் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரு சில இமேஜஸ் எல்லாம் அவங்க ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. ஸோ எந்த மாதிரி இமேஜஸ் வேணும், எனக்கு வந்து சயின்ஸ் ரிலேட்டடா ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா எனக்கு வந்து லாவா லேம்ப், ஸோ அதுக்கு ரிலேட்டடா இமேஜஸ் எல்லாம் காமிக்கும் நிறைய. இந்த மாதிரி லாவா லேம்ப் நான் இப்போ சயின்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட் கிட்ஸுக்காக பண்றது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ் வந்து நான் இங்க இருந்து பிக் பண்ணி அங்க போய் என்னோட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து நான் இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து இதுலயே கொடுத்துட்றாங்க பாருங்க, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இது சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கா, இது சப்ஸ்கிரிப்ஷன்ல அமௌண்ட் இருந்துச்சுன்னா அமௌண்ட் அப்படின்னு காமிச்சிரும். ஸோ